ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 4ஆம் பத்து முதல் திருமொழி 4ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக ஸ்ரீவில்லிபுத்தூரை அடைகிறோம். ஒரே பெரியாழ்வார் 2 குழுக்களாக வடிவம் கொள்கிறார். முதல் குழு பெருமாளை சேவிக்க வேண்டும்ங்கிற விருப்பத்தை வெளிப்படுத்த, இன்னொரு குழு சேவித்தோங்கிற ஆனந்தத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அதுல 4வது பாசுரம். இப்ப இவர்களுக்கு என்ன ஆசைன்னா, பெருமாளை சேவிக்கணும். எந்த பெருமாள்னா, பிரளய காலத்துல உலகத்தை எல்லாம் ஊழி வெள்ளம், அந்த ஓஷன் ஆஃப் டெலூஜ் சூழ்ந்து இருக்கும் போது ஒரு சின்ன ஆலமர இலையில ஆலிலை கண்ணனாக வந்து ஆலமா மரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய் ஞாலமெழும் உண்டான்னு அப்படி சின்ன ஆலமர இலையில குழந்தையா வந்தாரே கண்ணன், அந்த ஆலிலை கண்ணனை சேவிக்க வேண்டும்னு ஆசைப்படுறா. பாப்போமா? 4வது பாசுரம். தோயம் பரந்த நடுவு சூழலின் தொல்லை வடிவு கொண்ட மாய குழவி அதனை நாடுரில் வம்மின் சுவடு உரைக்கேன். ஆயர் மடமகள் பின்னைக்காகி அடல்விடை ஏழினையும் வீயப் பொருது வியர்த்து நின்றானை மெய்மையே கண்டார் உளர். தோயம் பரந்த நடுவு சூழலின் தொல்லை வடிவு கொண்ட மாய குழவி அதனை நாடுரில் வம்மின் சுவடுரைக்கேன். ஆயர் மடமகள் பின்னைக்காகி அடல்விடை ஏழினையும் வீயப் பொருது வியர்த்து நின்றானை மெய்மையே கண்டாருளர். இப்போ முதல் குழு சொல்கிறார்கள், நாங்க சேவிக்க விரும்புகிறோம். யார சேவிக்க விரும்புறோம்? தோயம் பரந்த. தோயம்னா தண்ணீர்னு அர்த்தம். அது அப்படியே சம்ஸ்கிருத வார்த்தை. சான்ஸ்கிரிட்ல தோயம்ங்கிற வார்த்தை தண்ணீரை குறிக்கும். அது அப்படியே தமிழ்ல பயன்படுத்தி இருக்கிறார் பெரியாழ்வார். தோயம் பரந்தனா பரவி இருக்கிறேன்னு அர்த்தம். இங்க பாருங்க, பெரியரா கிடையாது, சின்னரா. ஏன்னா நம்ம பெரியரா போட்டா தோயம் பரந்த, தண்ணீர் இப்படி பறக்கும். தோயம் பரந்த, தண்ணீர் பரவி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரளய காலத்திலே ஊழி வெள்ளம் எல்லாத்தையும் சூழ்ந்துருத்துன்னு அர்த்தம். மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல என்ன காட்டுறாருன்னா, பாட்டு சேவிக்கும் போது தோயம் பரந்தன்னு அப்படியே சேவிச்சுன்னு வாங்கோ, அர்த்தம் சொல்லும் போது மட்டும் ஒரு பிராக்கெட் போட்டு தோயம் பரந்த போது அப்படின்னு சேர்த்துட்டு இருக்கோ. தோயம் பரந்த போது, பரந்த வேளையிலே, அதாவது உலகமெல்லாம் தண்ணீர் சூழ்ந்த பிரளய காலத்திலே, நடுவு சூழலின், நடுவு அப்படின்னா அதற்கு நடுவேன்னு அர்த்தம். எல்லா இடத்துலயும் பார்த்தா அப்படியே பிரளய ஜலம். தோயம் பறந்த போது நடுவு, அதுக்கு நடுவே சூழலின், பெருமாள் ஆலிலை கண்ணனா வந்தாராம். எதனாலனா சூழலின். சூழல்னா பொதுவா இந்த இடத்துல சுற்றுப்புற சூழல்னு அர்த்தம் இல்ல, சூழ்ச்சின்னு அர்த்தம். சூழ்ச்சியா? என்ன சூழ்ச்சி பண்ணார் இந்த இடத்துல? சூழ்ச்சின்னா இன்னொருத்தனை வஞ்சிப்பது, ஏமாற்றுவது, அந்த சூழ்ச்சி இல்ல. பொதுவா திட்டம் போடுவதற்கே சூழ்ச்சின்னு பேரு. ஏதோ ஒரு உபாயம், ஒரு பிளான் பண்ணி பண்றதுங்கிற பாருங்க, அதுக்குத்தான் சூழல்னு பேரு. அதனால சூழல்னா நல்லா யோஜனை பண்ணாராம். என்ன யோஜனை பண்ணி என்ன திட்டம் தீட்டினார்னா, தொல்லை வடிவு கொண்ட. தொல்லைனா தொன்மையான, அதாவது பகவானுக்கு இயற்கையா பழமையா இருக்கக்கூடிய வடிவம், அதுதான் தொல்லை வடிவு. இங்க தொல்லைனா டார்ச்சர்னு அர்த்தம் இல்ல, தொன்மையான, தன்னுடைய ஏன்ஷியன் ஃபார்ம், புராதனமான வடிவு. கொண்டனா மறைத்து கொண்டன்னு அர்த்தம். பெருமாளுடைய திருமேனினா அப்படியே வைகுண்டத்துல பார்த்தா 4 கை, சங்கு சக்கரம், தாமரை கண்கள், அப்படியே தலையில கிரீட்டம், அதுக்கப்புறம் தோள்வளை, அதுக்கப்புறம் இடுப்புல ஒட்டியானம், பட்டு பீதாம்பரம், திருமார்பிலை பிராட்டி, கௌஸ்துபமணி, எத்தனையோ சொல்றோம் இல்லையா? இதுதான் தொல்லை வடிவு. கொண்டனா அதையெல்லாம் மறைச்சிருந்தாராம். எதுக்காக மறைச்சிருந்தாருனா, இந்த பிரளய காலத்துல எல்லா ஜீவாத்மாக்களும் இந்த பிரளய வெள்ளத்துல மூழ்கிடுவாளே, இவா எல்லாரையும் காப்பாற்றணும். அதே சமயம் பெருமாளுக்கு நான் தான் காப்பாத்தினேன்னு சும்மா வந்து சொல்லி காட்டுறதும் பிடிக்காது. தன்னை மறைச்சுக்கணும், ஆனா எல்லாரையும் காப்பாற்றணும். அதுக்கு என்ன வழின்னு பார்த்தார். தோயம் பரந்த, தண்ணீர் சூழ்ந்த போது, நடுவு சூழலின், அதுக்கு நடுவுல இவர் ஒரு சூழ்ச்சி பண்ணி, தொல்லை வடிவு கொண்ட. வடிவு கொண்டன்னா வடிவம் எடுத்துட்டார் இல்ல, அந்த வடிவத்தை மறைத்து கொண்டு மாய குழவி, ஒரு மாய குழந்தையா, வெறும் குழந்தைன்னு நினைச்சுடாதீங்க, அது ஒரு மாய குழந்தை. மாய குழந்தைன்னா ஆச்சரியமான குழந்தைன்னு அர்த்தம். இங்க அரும்பத உரை கொடுக்கும் போது ரொம்ப செல்லமா ஆச்சரிய குட்டின்னு இருக்கா. நம்ம எல்லாத்தையும் குழந்தைன்னா குட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆச்சரிய குட்டி, அதான் மாய குழவி. குழவினா குழந்தைன்னு அர்த்தம். ஒரு ஆச்சரிய குட்டியாக வந்தார். ஆமா, சின்ன குழந்தை. ஆனா அந்த சின்ன குழந்தை என்ன பண்ணிட்டுனா,
மொத்த பிரபஞ்சத்தையும் எடுத்து தன் வாய்க்குள்ளே விழுங்கி, குழந்தைகளுக்கே ஒரு இயல்பு உண்டாம், பக்கத்துல ஏதாவது இருந்தா எடுத்து வாய்க்குள்ள போட்டுக்கும். இது பக்கத்துல என்ன இருக்குன்னு பார்த்தது, உலகமே இருந்தது, எடுத்து வாய்க்குள்ள போட்டுன்றது. மாய குழவி வயத்துக்குள்ள வச்சு பிரளய வெள்ளத்தில் நாம் எல்லோரும் மூழ்காதபடி பிரளய காலம் முழுக்க அந்த ஆளிலை கண்ணன் சிறு குழந்தை அவன் தான் நம்மளை காப்பாத்தினான். ஆனா பாருங்க, சூழ்ச்சி பண்ணி அதை கூட வெளியில காட்டல. அதுக்காக சூழ்ச்சினா ஏமாத்தினான்னு அர்த்தம் இல்ல, நான் தான் செஞ்சேன்னு பெரியோர்கள் எப்போதுமே வெளியில சொல்லிக்க மாட்டா இல்லையா? அதனால அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டா அதை பத்தி வேற கேள்வி கேட்க வேண்டாம். ரொம்ப சிம்பிள். அவர் ஒரு யோஜனை பண்ணார், அவர் திருவுள்ளம், நான் தான் காப்பாத்தினேன்னு சொல்லிக்க விரும்பல. மாய குழந்தைய வந்து எல்லாத்தையும் விழுங்கிட்டார். இந்த மாய குழவி அதனை நாடுரில், நாடுரில்னா உறுதியோடு தேடுகிறீர்களா? அதனை நாடுரில், அந்த குழந்தையை இப்ப சேவிக்க வேண்டும் என்று யாராவது விரும்புகிறீர்களா? விரும்பினால் வம்மின், வம்மின்னா வாருங்கள்னு அர்த்தம். வருதல் சொல்றோம் இல்லையா, தான் வம்மின், வாருங்கள் எல்லோரும் வாங்கோ. எங்க வர்றது அப்படின்னு கேட்டோம். சுவடு உரைக்கேன்னர். சுவடுனா அடையாளம்னு அர்த்தம். நீங்க சொல்றோம் இல்லையா, காலடி சுவடு தெரியறதுங்கிறோமே, காலினுடைய அடையாளம், இம்ப்ரிண்ட். அது போல சுவடு உரைக்கேன், உங்களுக்கு ஒரு அடையாளம் சொல்கிறேன். இப்போ முதல் குழு சொல்லிட்டா, நாங்க அடையாளம் சொல்றோம், பெருமாளை எப்படி சேவிக்கணும்னு சொல்றோம். எந்த பெருமாளை எப்படி சேவிக்கணும்னா, அதான் அந்த உலகத்தெல்லாம் பிரளய வெள்ளம் சூழ்ந்த போது தன் வடிவத்தை மறைச்சிண்டு ஆளிலை கண்ணனா வந்து எல்லாரையும் காப்பாத்தினாரு, அந்த பெருமாளை சேவிக்க நாங்க வழி சொல்றோம் அப்படின்னு இவா சொன்னா. இன்னொரு குழு சொன்னா, நீங்க வழி சொல்றது அப்புறம் நாங்க அந்த பெருமாளையே சேவிச்சுட்டோம்னா. சேவிச்சுட்டா? எங்க சேவிச்சேன்னு கேட்டா, அதான் மானச அனுபவம், எங்கள் மனக்கண்ணுக்கு காட்சி தந்தான். எப்படி காட்சி தந்தான்? ஆயர் மடமகள் பின்னைக்காகி அடல்விடை ஏழினையும் வீயப்பொருது வியர்த்து நின்றானை. நாங்கள் அவனை கிருஷ்ணனாக சேவித்தோம். எந்த கிருஷ்ணன்னா, நப்பின்னையை மணப்பதற்காக 7 காளைகளை அடக்கி அந்த களைப்போடு வியர்த்து நின்ற கிருஷ்ணனாக சேவித்தோம். யசோதை இருக்காளே, கண்ணனுடைய வளர்ப்பு தாய், அந்த யசோதைக்கு கும்பன்னு ஒரு சகோதரன், அந்த கும்பனுக்கு நப்பின்னைன்னு ஒரு மகள். அவள் நீலாதேவி தாயாரின் அம்சம். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, அதெல்லாம் நீலாதேவியின் அம்சம். யசோதையின் சகோதரன் கும்பன் மகள் நப்பின்னை. அந்த கும்பன் என்ன சொன்னா, என் பொண்ணை மணந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த மாப்பிள்ளை 7 காளமாட்டை அடக்கணும்னு வீட்டுல 7 காளமாடு வச்சிருக்கான். கண்ணபிரான் போனா அந்த 7 காளைகளையும் அடக்கினான். யாருக்காக? ஆயர் மடமகள். ஆயர் குலத்தில் தோன்றிய மடமகள், நல்ல மடப்பம் கொண்ட, அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு. மடப்பம்னா தன்னுடைய நாயகனை தவிர வேறு எதுவும் தெரியாது என்னும்படி அவனையே நம்பி அவனையே அண்டி பவ்யமா பணிவோடு இருத்தல், அதான் மடப்பம். அப்படிப்பட்ட மடப்பம் கொண்ட கண்ணனை தவிர இன்னொன்று அறியாத நப்பின்னை, அந்த ஆயர் மடமகள் பின்னைக்காகி, அந்த நப்பின்னை என்ற பின்னைக்காக, பின்னைக்காகினா அவள் மீது காதல் கொண்டு அவள் மீது அன்பு கொண்டு அவளுக்காக அடல் விடை ஏழினையும். அடல்னா வலிமையான, விடைனா காளமாடுன்னு அர்த்தம். இந்த இடத்துல விடைனா ஆன்சர்னு அர்த்தம் இல்லை. அடிக்கடி சொல்லியிருக்கேன் இல்லையா, திருக்குடந்தை மோகன் சுவாமி பெரியாழ்வாருடைய பாசுரங்கள் கேட்டா பல பல தமிழ் வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும்னு. விடை என்று சொல்வதற்கு இந்த இடத்துல பதில்னு அர்த்தம் இல்லை, விடை என்றால் காளமாடுன்னு அர்த்தம். அடல் விடை வலிமையான காளமாடுகள் ஏழினையும், 7 காளைகளை அடக்கினானா. ஏன் அப்படி 7 காளைகளை அடக்கி காமிச்சான்னா, ஆமா, அந்த நப்பின்னை கண்ணன் அடையறதுக்கு 7 காளைகள் தடையா இருக்கு, நாம பெருமாளை அடையறதுக்கு 7 அவஸ்தைகள் தடையா இருக்கான். அது என்ன 7 அவஸ்தை? கர்ப்பம், தாயின் கர்ப்பத்துல வாசம் பண்றோம். அப்புறம் ஜென்மம், பிறக்கிறோம். அதுக்கப்புறம் பால்யம், இளமை காலம். அதுக்கப்புறம் ஜரா, மூப்பு, முதுமை வருகிறது. அதுக்கப்புறம் பால்யம், இளமை காலம். அதுக்கப்புறம் யௌவனம், யௌவனம்னு சொல்லி மிடில் ஏஜ், இந்த நடுத்தர வாழ்க்கை, அதெல்லாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அதுக்கப்புறம் முதுமை, ஜரா, மூப்பு, வியாதி வருது. 6வது மரணம், மரணம் அடையறான். அதுக்கப்புறம் 7வது நரகம், நரகத்துல போய் கஷ்டப்படுறான். அப்புறம் என்னப்பா, மறுபடியும் பேக் டு ஸ்டார்ட், முதல்ல கர்ப்பம். அப்ப கர்ப்பத்துல வாசம் பண்ணி ஜென்மம்னு பிறவி எடுத்து, அதுக்கப்புறம் இளமை பருவம், அதுக்கப்புறம் பார்த்தா நடுத்தர வயது, அதுக்கப்புறம் வியாதி, அடுத்து மரணம், அடுத்து நரகம், மறுபடியும் பிறப்பு. அங்க 7 காளை அடக்கினா நப்பின்னை கிருஷ்ணனோட சேர்ந்துடுவா. இந்த 7 அவஸ்தையிலேருந்து நாம வெளியில வந்தா நாம அவனோட சேர்ந்துடலாம். அதற்காக சிம்பாலிக்கா 7 காளைகளை அடக்கினா ஆயர் மடபுகள் பின்னைக்காகி அடல் விடை ஏழினையும், இந்த வலிமையான 7 காளைகளையும் வீய புருது. வீய என்றால் அவை தோற்று விழும்படி, அவை அழிந்து போகும்படின்னு அர்த்தம். வீய அவையெல்லாம் அழியும்படி, தோற்கும்படி. பொருதுன்னா சண்டை போட்டுன்னு அர்த்தம். இன்னைக்கு என்ன ஏறு தழுவுதல்னு சொல்றா பாருங்க, ஜல்லிக்கட்டு, அது கண்ணன் அன்னைக்கே பண்ணியிருக்கான். அந்த ஏறு தழுவுதல்ங்கிற வார்த்தையுமே நம்மாழ்வார் பயன்படுத்தி இருக்கார். இளவேரேழும் தழுவிய எந்தாய் அப்படின்னு. இப்படி ஏறு தழுவி வீய புருது, அவை வீயும்படியாக, அவை மாண்டு போகும்படியாக சண்டை போட்டு வீழ்த்தினானே.
வீழ்த்திவிட்டு அந்த களைப்போடு வியர்த்து நின்றானை. பகவானுக்கு வியர்வையெல்லாம் வராது. தன்னுடைய லீலையால் அடியார்களுக்கு அனுபவத்துக்காக முத்து முத்தாக வேர்த்து வியர்த்து நின்றானை. அப்படி நின்னானோ இல்லையோ, அந்த கிருஷ்ணன் தான் இந்த கிருஷ்ணன். அந்த ஆளிலை கண்ணன் தான் நப்பின்னைக்காக 7 காளைகளை அடக்கிய கண்ணன். ஆயர் வீட்டை சேர்ந்த மடப்பம் மிக்க அந்த நப்பின்னை மீது காதல் கொண்டு அவளுக்காக 7 காளைகளை அடக்கி வியர்த்து நின்றானே கண்ணன். அவன்தான் இவன். மெய்மையே கண்டாருளர். மெய்னா உண்மைன்னு அர்த்தம். அதாவது உள்ளபடி. மெய்மையே கண்டாருளர். உள்ளபடி அவனை சேவிச்சிருக்கா. அதாவது நாங்க சேவிச்சோங்கிறத தான் உள்ளபடி சேவிச்சவா இருக்கான்னு இவா சொன்னாலாம். அந்த எதிர்கோட்டிக்கு ஒரு கேள்வி வந்துருத்து. அது எப்படி, நாங்க ஆளிலை கண்ணன் எங்கன்னு கேட்டா, நீங்க என்னடான்னா 7 காளைகளை அடக்கி நப்பின்னைய கல்யாணம் பண்ணிட்ட கண்ணன்னு சொல்றேளே, அவனுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்னா, தாராளமா சம்பந்தம் இருக்கு. எப்படி சம்பந்தம் இருக்கு? அதாவது அங்க என்ன பண்ணா, நப்பின்னைங்கிற ஒருத்திக்காக 7 காளைகளை அடக்கினான். இங்க அதே பெருமாள் தான் நப்பின்னையை எப்படி ரட்சித்தானோ அது போல உலகத்துல உள்ள ஒத்தொத்தரையும் ரட்சிக்கணுங்கிறதுக்காக ஆளிலை கண்ணனாக வந்தான். அவன்தான் இவன், இவன்தான் அவன். 2 பேருக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லை. அப்படியா, இதை எப்படி நாம புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டோம். அதுக்கவா ஒரு ப்ரூஃப் சொல்றாலாம். இதே பெரியாழ்வார் திருமொழியில ஆரம்பத்துல பாருங்க, வையம் ஏழும் கண்டாள் பிள்ளை வாயுளேன்னு இருக்கு. கிருஷ்ணன் வாயை திறந்தான், அப்ப யசோதை 7 உலகங்களையும் அதுல பார்த்தான் இருக்கு இல்லையா. கிருஷ்ணன் வாய்க்குள்ள 7 உலகம் எப்படி வந்ததுன்னா, இந்த கிருஷ்ணன் தான் அப்ப ஆளிலை கண்ணனா வந்தான். 7 உலகங்களையும் விழுங்கி வாயில போட்டுட்டான். அது அப்படியே அவன் வாய்க்குள்ள தெரிஞ்சுதான். அப்ப தன்னுடைய வாய்க்குள்ள போட்டுட்ட உலகங்களை தான் பின்னாடி யசோதையிட்ட காமிச்சிருக்கான். அப்ப வாய்க்குள்ள உலகங்களை காமிச்சிருக்கான்னு சொன்னாலே முன்னாடி சாப்பிட்டதை தான் இப்ப காட்டுறேன் பாரு. உடனே ஒருத்தர் கேட்டார், இல்லையே உலகம் தான் இப்ப வெளியிட்டுட்டாரேன்னா. அப்படி இல்ல, அதை சிம்பாலிக்கா காட்டினான்னு புரிஞ்சுக்கணும். அதனால முன்னாடி இதெல்லாம் விழுங்கினவன் நான் தான், இப்போ உனக்கு வாயில காட்டுறேன்னு காட்டினா. இது புராணங்கள்லயும் இருக்கு இல்லையா. அதனால அந்த கண்ணன் தான் இந்த கண்ணன். ஆளிலை கண்ணன் தான் 7 காளைகளை அடக்கிய கண்ணன். அவனை உள்ளபடி கண்டோம்னு இவா பதில் சொல்றா. அதுதான் 4வது பாசுரம். தோயம் பரந்த நடுவு சூழலின் தொல்லை வடிவு கொண்ட மாய குழவி அதனை நாடுரில் வம்மின் சுவடு உரைக்கேன். ஆயர் மடமகள் பின்னைக்காகி அடல்விடை ஏழினையும் வீயப் பொருது வியர்த்து நின்றானை மெய்மையே கண்டார் உளர். தோயம் பரந்த நடுவு சூழலின் தொல்லை வடிவு கொண்ட மாய குழவி அதனை நாடுரில் வம்மின் சுவடுரைக்கேன். ஆயர் மடமகள் பின்னைக்காகி அடல்விடை ஏழினையும் வீயப் பொருது வியர்த்து நின்றானை மெய்மையே கண்டாருளர். கடல் சூழ்ந்த பிரளய காலம் வந்தபோது அந்த பிரளய வெள்ளத்துக்கு நடுவே ஒரு சின்ன சூழ்ச்சி பண்ணி தன்னுடைய உண்மையான வடிவத்தை மறைத்து கொண்டு ஆலமரத்தின் இலையில சின்ன மாய குழந்தையாக வடிவம் கொண்டு ஆச்சரிய குட்டியாக இந்த உலகத்தையே விழுங்கினானே. அவனை சேவிக்கணும்னு ஆசைப்படுறேளா? வாங்கோ, ஒரு சுவடு அடையாளம் சொல்கிறேன். என்ன அடையாளம்? ஆயர் மடமகளான நப்பின்னையை திருமணம் செய்து கொள்ள விரும்பி அதற்காக 7 காளைகளை அடக்கி அவை அடக்கிவிட்டு அந்த வியர்வையோடு நின்றானே கிருஷ்ணன், அவனை உள்ளபடி கண்டவர்கள் உள்ளார்கள் என்பது பாட்டின் திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். When the ocean of deluge had surrounded the entire universe, amidst that ocean the Lord, doing a trick, came in the form of a small magical child on a banyan leaf and swallowed the entire universe. If anybody is interested to see him, please come here. I will tell you a secret identity. The other group says, yes, there are people who have seen Lord Krishna who stood perspiring after defeating the 7 bulls in order to marry Napinnai, the daughter of the cowherd என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம். தொடர்ந்து கேள்வி பதில் தொடரும். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். தோயம் பரந்த நடுவு சூழலில் தொல்லை வடிவு கொண்டு மாய குழவி அதனை நாடூரில் வமிழ் சுவடு உரைக்கேன். ஆயர் மடமகள் பிள்ளைக்காகி
ஆடவிட ஏறினாயும் வேய பொருது வியத்து நின்றானை மெய்மையே கண்டாரோளார். வேய பொருது வியத்து நின்றானை மெய்மையே கண்டார் உள்ளார்.